வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட சரவணன். ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு பார்ட் 1 சனி பயிற்சி பலன்கள் போட்டிருந்தேன். அதை தொடர்ந்து பார்ட் 2. அதனால சனி பயிற்சியை இப்போ பாத சனியாக வராது கும்பராசி. இந்த பாத சனி இது பாத சனியாக நம்ம எடுத்துக்க கூடாது. என்னடா இன்னும் ஏக சனி முடியலையே, ஏற்கனவே பல சோதனைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம், பல பணத்தை இழந்தோம், பல திருமணமாகி நிறைய மனக்கசப்பு, சில பேருக்கு குழந்தை பிறந்தவொன்னா பிரிவினை ஏற்பட்டுருக்கும், நிறைய மனைவியோட போராட்டம், நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க, பொருளாதாரத்தில் நிறைய இழந்திருப்பாங்க. சில பேர்களுக்கு தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கும்போது அபிர்விதமாக எல்லாமே கொடுத்துருப்பாரு. அது அந்த ஜாதக அமைப்பு பொறுத்து. ஆனால் 90% பேர் கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த சனி பயிற்சி இந்த கஷ்டப்பட்டவங்க அனைத்துக்குமே ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருப்பார். அதனால சனி பகவான் சொல்லுவாங்கல்ல, போகும்போது கொடுத்துட்டு போவாருன்னு சொல்லுவாங்க. லைஃப்ல நமக்கு ஏதாவது செட்டில் பண்ணிட்டு போவாங்கன்னு சனி பகவானை பற்றி சொல்லுவாங்க. அது நிறைய கும்பராசிக்காரங்க அதை உணர்ந்திருப்பாங்க. அது ஏன்னா இப்போ அதை செயலுக்கு கொண்டு வர போறாரு. இந்த 2.5 வருட காலம் உங்களுக்கு மிக 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 பொற்காலம். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. இந்த சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்மா. அது போல கும்பராசிக்காரங்க சந்தோஷமா இருக்கு, எந்த கவலையும் இல்லை. வாழ்க்கையில கடவுள் இதுக்கு முன்னாடி ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்றதுக்கான ரிசல்ட் தெரியிற நேரம். இந்த கஷ்டத்தை கொடுக்கலைன்னா நம்ம சரியான மனிதனா மாறி இருக்க முடியாது. சில விஷயங்களை உணர்ந்திருக்கவே மாட்டோம். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்றதே நமக்கு தெரியாம போயிருக்கோம். நம்ம ஜெயிக்கிறதுனால தான், நம்ம முயற்சியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். அது தவறு. நமக்கு மேல ஒரு சக்தி நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அதை உணர்ந்தவங்க கும்பராசிக்காரங்க. அதனால எப்போதுமே அவங்களுக்கு குலதெய்வம், என்னைக்கு குலதெய்வத்தை பாக்குறாங்களோ அப்பதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றமே கிடைக்கும். அது வரைக்கும் தான்ற ஒரு நிலையில தான் இருப்பாங்க கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி இறைபக்தியை அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்க இறைபக்தியை அவ்வளவு சீக்கிரம் நம்பவும் மாட்டாங்க. ஆனா நம்பிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி இறைவனை வழிபட யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் மேல ஒரு பற்று இருந்து பயங்கரமா ஆசை வைப்பாங்க. என்ன காரணம்னா, கண்டு தெளிகிறவங்க கும்பராசிக்காரங்களாம். ஒரு விஷயத்த சொல்றதுனால உணர்றவங்க கிடையாது, பட்டு தெரிகிற கேஸ். அதனால பட்டு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறவங்க. அதுக்கப்புறம் அதை வாழ்நாள் முழுக்க விடவே மாட்டாங்க. அதுபோல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பல மாற்றங்களை அனுபவிச்சவங்க கும்பராசிக்காரங்க. அதனால எப்பொழுதுமே அதை மேற்கொண்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி கும்பராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். அதனால நினைச்ச வாழ்க்கை அமையும். அதனால வெளிநாடு போறவங்க வெளிநாடு வாழ்க்கை, இந்த மாதிரி ஐடி சம்மந்தப்பட்டது, ஏஐ சம்மந்தப்பட்டது எல்லாத்துலையுமே வெற்றியை சொல்லுவாங்க.